ஒரு மரம் 15,000 சொல்லும்போது இங்கே நமக்கு 100 மரங்கள் இருக்குது. எந்த ஒரு இடுபொருள் செலவோ அல்லது பாதுகாப்பு செலவோ எதுவும் இல்லாமல் ஒரு ஏக்கரில் 15 லட்சம் நமக்கு கிடைக்கிது. இந்த 6 ஆண்டு கால வளர்ச்சியை நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரம் வளர்ந்துருக்குது. ஒரு 3/4 அடி சுற்றளவுக்கு மரம் பெருத்துருக்குது. தென்னை மரங்களுக்கு ஊடுபயிராக நீங்கள் மரக்கன்றுகளை டிம்பர் வுட்டை நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நிலத்தினுடைய வளமும் நல்லா கூடும், நீர் வளம் கூடும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. எங்கள் கிராமம் வந்து வைகை ஆற்று படுகையில் இருக்குது. அதனுடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருடைய கண்மாய் இருக்குது. இப்போ போர் வந்து ஒரு 150 அடிக்கு போட்டிருக்கோம். தண்ணி நல்லாவே கொடுக்குங்க. இந்த மரங்கள் வளர்ந்த பிறகு நீர்மட்டத்துக்கு குறைவில்லை, நீர் வளத்துக்கு குறைவில்லை. நான் மேக்ஸிமம் இந்த தென்னையை வச்சிட்டோம்னா நமக்கு வருமான வருஷத்துக்கு தேங்காய் வந்து வெட்டலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருந்தது. இப்போ அந்த மரத்தை வளர்ச்சியை பார்க்கும்போது அவங்க சொன்னது 100% உண்மை தான். அப்படின்னு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது பார்க்குறேன். அந்த மரங்களை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. வணக்கம். என்னுடைய கிராமத்தில் எனக்கு சொந்தமாக இருந்த 2 ஏக்கர் நிலத்தில் 1 ஏக்கர் வந்து கரும்பு போட்டிருக்கேன். 1 ஏக்கரில் வாழை தென்னை வச்சுருந்தேன். அப்போது எங்கள் ஊருக்கு வருகிற இந்த ஈசா மையத்தை சேர்ந்த ஒருங்கிணைப்பாளர் வந்து என்னுடைய தோட்டத்தை பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு இந்த மரத்துக்கு தென்னை மரங்களுக்கு ஊடுபயிராக நீங்கள் மரக்கன்றுகளை டிம்பர் வுட்டை நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நிலத்தினுடைய வளமும் நல்லா கூடும், நீர் வளம் கூடும் அப்படின்னு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் நானும் அதை ஒரு பரிட்சாத்தமாக செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அவர் சொன்னபடி ஈசா மையத்தில் மதுரையில் தோரிமான் மையத்தில் போய் மரக்கன்றுகள் வாங்கிட்டு வந்து ஒரு 80 மகோக்கனி கன்றுகள், கொஞ்சம் தேக்கு ஒரு 5-6 தேக்கு, ஒரு மலைவேம்பு 5-6, வேங்கை, ரோஸ்வுட்டு, இந்த மாதிரி பல மரங்களும் ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அதையும் கூட வச்சு பார்த்தேன். அதில் மகோகனி மிக நல்ல வளர்ச்சியாக கொடுத்துருக்கு. இப்போ வச்சு 6 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 25 அடி உயரம் வளர்ந்துருக்குது. ஒரு 3/4 அடி சுற்றளவுக்கு மரம் பெருத்துருக்குது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போகும்போது இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்லாவே வளர்ந்து வருது. இந்த 6 ஆண்டு கால வளர்ச்சியை நம்ம கணக்கிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் தெரியுது. அந்த மரத்தினுடைய இலைகளே விழுந்து அதுவே நமக்கு இயற்கை உரமாக மாறுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் நிலத்தினுடைய வளமும் நம்ம நல்லா கூடுது. மண்புழுக்கெல்லாம் வயலை ரொம்ப மேலோட்டமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது நல்ல வழிகாட்டுதல்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நான் வந்து தென்னை மரத்துக்கு வந்து 20 அடி டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். அந்த 20 அடிக்கு இடையில் 6 அடிக்கு வாழைக்கன்று போட்டிருந்தேன். அப்போ சார் வந்து பார்த்தவங்க சொன்னாங்க, நீங்கள் இதுக்கு இடையில் ஒரு 12 அடி கேப்பில் இந்த டிம்பர் வுட்டை வச்சிடலாம், நல்ல பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதலில் நான் இப்போ வந்து ஒரு மரத்துக்கு இடையில் ஒரு 12 அடி கேப் இருக்குது. அந்த கேப் வந்து நல்லா போதுமான அளவு மரம் வளர்ச்சிக்கு நல்லாவும் இருக்குது. அந்த வாழை வந்து அந்த பயன் முடிஞ்ச உடனே அப்புறம் இந்த மரங்கள் பெருசாகவும் அந்த வாழையோடு போட்டு மறுபடியும் நான் வாழை போடலை. இப்போது தென்னை, இந்த டிம்பர் வுட்டு, கொஞ்சம் பல மரங்களும் கூட அந்த கேப்பில் வச்சுருக்கேன். பார்ப்பதற்கு ரொம்ப ஆரம்பியமாக இருக்குது. ஸோ தென்னையில் ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதுவும் வளர்ச்சி இந்த 6 ஆண்டுக்கு உரிய வளர்ச்சியில் எதுவும் குறைஞ்ச மாதிரி தெரியல. சரியாகவே தான் வளர்ந்துருக்கு. அதுவும் அதோடைய தென்னை மட்டைகளும் கூட நான் அதே திரும்பி உள்ளே அந்த இலையெல்லாம் செதுக்கி உள்ளே விட்டுருவேன். அந்த மட்டையை மட்டும் கனமான கடின பகுதியை மட்டும்தான் எடுத்து நான் வெளியே போடணும் எரிபொருளுக்கு வச்சுக்கிறேன். தவிர இந்த இலையெல்லாம் கூட உள்ளே போட்டு அதுவும் மக்க வச்சுக்கிறேன். இந்த மரங்கள் வளர்க்குறதுனால இந்த தென்னை மரத்தினுடைய மகசூல் எதுவும் பாதிக்கிறதா என்னால் பார்க்க முடியலை. நல்லாவே இருக்குது. மரங்கள் வந்து வளர்ச்சியும் நல்லா இருக்குது. இயற்கை உரம் போடுறதுனால பூச்சிகள் தொல்லையும் ஒரு அதிகமாக கிடையாது. நல்ல பயன் இருக்குது. எங்கள் கிராமம் வந்து வைகை ஆற்று படுகையில் இருக்குது. அதனுடைய பேக் சைடு பார்த்திங்கன்னா எங்கள் ஊருடைய கண்மாய் இருக்குது. அதனால் ஆட்டுத்துறை வந்து கம்மாயில் விழுகும். ஸோ 2 சைடும் அங்கிட்டு கண்மாய் இருக்குது, இந்த பக்கம் ஆறு இருக்கிறதுனால இடைக்காட்டுற பொறுத்த மட்டும் நீர்வளம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இருந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிலைக்கு இப்போ கொஞ்சம் கீழே போயிடுச்சு. முதல்ல பார்த்தா எல்லாமே கேணி வச்சுருந்தாங்க. 30 அடி ஆழத்தில் தான் கேணி வச்சுருப்பாங்க, வெட்டுற கேணி. அப்புறம் அந்த ரொம்ப தண்ணி குறையா போனதால் எல்லோரும் போருக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ போர் வந்து ஒரு 150 அடிக்கு போட்டிருக்கோம். தண்ணி நல்லாவே கொடுக்குங்க. இந்த மரங்கள் வளர்ந்த பிறகு நீர்மட்டத்துக்கு குறைவில்லை, நீர் வளத்துக்கு குறைவில்லை. அதாவது ஈசாவிலேருந்து வந்து சொன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு டிம்பர் வுட்டை பற்றி வளர்க்குற அந்த ஐடியாவே எனக்கு கிடையாது. நான் மேக்ஸிமம் இந்த தென்னையை வச்சிட்டோம்னா நமக்கு வருமான வருஷத்துக்கு தேங்காய் வந்து வெட்டலாம் அப்படின்ற ஐடியாலாம் இருந்தது.
அப்போ தான் வந்து அவங்க ஈசாவில் வந்து இந்த வழிகாட்டலை கொடுத்தாங்க. அவங்க எடுத்து சொன்ன விதம் வந்து எனக்கு சரியாக இருந்தது. சரி, இவங்க சரியான முறையில் வழிகாட்டுறாங்க, செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ அந்த மரத்தை வளர்ச்சியை பார்க்கும்போது அவங்க சொன்னது 100% உண்மை தான் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. பார்க்குறேன் அந்த மரங்களை பார்க்கும்போதே நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த மரங்கள் வந்து அதனுடைய மகசூல் எப்படி அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும்போது, தோராயமாக ஒரு மரம் வந்து 15,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒரு மரம் 15,000 சொல்லும்போது இங்கே நமக்கு 100 மரங்கள் இருக்குது. அப்போ ஒரு 15,00,000 ரூபாய் நமக்கு எந்த ஒரு இடுபொருள் செலவோ அல்லது பாதுகாப்பு செலவோ எதுவும் இல்லாமல் ஒரு ஏக்கரில் நமக்கு 15 லட்சம் நமக்கு கிடைக்கிது. டோட்டலாக அது வந்து ப்ராஃபிட்டாகவே இருக்குது நமக்கு. அதில் செலவுங்கிறது மிக குறைவு. இப்போ இந்த மரங்கள் வளர்க்குறதுனால இந்த இடத்தினுடைய அட்மாஸ்பியரே கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. என்விரான்மெண்ட்டே கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஈசாவிலேருந்து வந்து ஏற்கனவே சொன்னாங்க, நீங்கள் இந்த மரங்கள் பெருசாகும்போது நீங்கள் மிளகு கொடி வளர்க்கலாம், இடைவெளிகளில் வந்து நீங்கள் ஜாதிக்காய் கொடியும் வளர்க்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு வெதர் கண்டிஷன் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பயிற்சி கூட புதுக்கோட்டைக்கு போட்டிருந்தாங்க, என்னை அழைச்சிருந்தாங்க. நான் போயிருந்தேன். போய் அங்கே ஒரு வாத்தியாருடைய தோட்டம் தான் காமிச்சாங்க. நல்லா இருந்தது எங்கள் மிளகு தோட்டம். நான் கூட இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். மிளகு கன்று வந்ததுன்னா அங்கே நம்ம இந்த வயல்லையும் வச்சு பட்சாத்தமாக இன்னொரு லாபத்தை நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்தில் நான் வெறும் தென்னை மட்டுமே நம்ம நம்பியிருந்த சூழ்நிலையில் இந்த ஈசா வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பல்பொருள் பொருளாதாரம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு யோசனையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ ஜாதிக்காய் அல்லது மிளகு, தென்னை மரம், கூட சில பல மரங்கள் வச்சுருக்கோம். இதனுடைய வருமானங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு விவசாயம் வந்து ஒரு தோல்வியான தொழில் அல்ல அப்படிங்கிறத மக்களுக்கு இது நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. தண்ணி வளம் இங்கே இருக்கிறதுனால நம்ம 20 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுக்குறோம். ஆனால் அந்த 20 நாளைக்கு கூட நம்ம தள்ளி போனாலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இடையில ஒரு மழை விழுந்துச்சுன்னா இன்னொரு 20 நாள் தள்ளி போயிடலாம். அந்த அளவுக்கு நிழல் இருக்கிறதுனால மண்ணினுடைய ஈரப்பதம் நமக்கு நல்லா பாதுகாக்கப்படுது. அதோடு இந்த மண்புழுக்களுடைய நாட்டம் இருக்கிறதுனால அதுவே நமக்கு அது இயற்கையினுடைய விவசாயினுடைய நண்பன் இல்லையா, அதுவே கீழ்மண் மேல் மண்ணை கொஞ்சம் புரட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மண் ஓரளவுக்கு இறுக்கமாக தெரியல. நான் நடந்து போகும்போது பார்க்குறேன், நல்லாவே மண் புலவு பார்த்தே இருக்குது. அதனால் உழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய சொந்தமாக வந்து எனக்கு 2 ஏக்கர் இருந்ததில்ல, 1 ஏக்கர் எனக்கு ஆண்டுதோறும் பலன் தர்ற மாதிரி ஒரு கரும்பு விஷயத்தை வச்சுக்கிட்டேன். ஒன்றை வந்து இந்த ஒரு நீண்ட நாள் பலன் தர்ற மாதிரி மர விஷயத்தை செஞ்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பெயர் வந்து தமிழன்பன். நான் சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை தாலுகா, இடைக்காட்டூர் கிராமத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். இன்றைக்கு இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லும் வகையில் எனக்கு வாய்ப்பளித்த ஈசா மையத்தைச் சேர்ந்த காவேரி கூக்குரல் அமைப்புக்கு என்னுடைய மனம் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.